भगवते वासुदेवाय। ओम नमो 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 भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायेष्वभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्ति नैष्टिकी। श्रीमद् भागवतम अध्याय 15 पदम 41। वाचं जीवः जुहावा मनसि वाचं जुहावा मनसि वाचं जुहावा मनसि पंचते यजो हवि
துறந்தார் மனசி மனதில் தத்தானே மனதை சுவாசத்தில் இதரேச்சா மற்ற புலன்களையும் கூட தம் அதில் மிருத்யோ மரணத்தில் அபானம் சுவாசம் ச உத்சர்க்கம் முழு அர்ப்பணம் தம் அந்த பஞ்சத்வே ஐம்பூத உடலுக்குள் நிச்சயமாக அஜோஹவி அதை கலந்தார். சில பிரபுபாதரின் மொழிபெயர்ப்பு மற்றும் மொழிபெயர்ப்பு. பிறகு அவர் புலனுறுப்புகள் அனைத்தையும் மனதிலும், பிறகு மனதை உயிரிலும், உயிரை சுவாசத்திலும், அவரது மொத்த வாழ்வையே ஐம்பூத வடிவான உடலிலும் மற்றும் உடலை மரணத்திலும் கலக்க செய்துவிட்டார். அதன் பிறகு தூய ஆத்மா என்ற முறையில் வாழ்வின் பௌதிகமான எண்ணத்திலிருந்து அவர் விடுபட்டவரானார். திருப்பி சொல்லுங்க. பிறகு அவர் புலனுறுப்புகள் அனைத்தையும் மனதிலும், பிறகு மனதை உயிரிலும், உயிரை சுவாசத்திலும், அவரது மொத்த வாழ்வையே ஐம்பூத வடிவமான உடலிலும் மற்றும் உடலை மரணத்திலும் கலக்க செய்துவிட்டார். அதன் பிறகு தூய ஆத்மா என்ற முறையில் வாழ்வின் பௌதிகமான எண்ணத்திலிருந்து அவர் விடுபட்டவரானார். தமது சகோதரரான அர்ஜுனனை போலவே யுதிஷ்டிர மகாராஜனும் படிப்படியாக மனதை ஒருநிலைப்படுத்தி பௌதிக பந்தத்திலிருந்து விடுபட்டார். முதலில் புலன்களின் எல்லா செயல்களையும் அவர் ஒருமுனைப்படுத்தி அவற்றை மனதுடன் கலந்து விட செய்தார். அதாவது பகவானின் உன்னதமான தொண்டை நோக்கி தன் மனதை அவர் திருப்பினார். பௌதிக புலன்களின் செயல் விளைவுகளுக்கேற்ப எல்லா பௌதிக செயல்களும் மனதினாலேயே செய்யப்படுகின்றன என்ற காரணத்தினாலும் அவர் பகவானின் பரலோகத்திற்கு திரும்பி செல்கிறார் என்ற காரணத்தாலும் மனதின் பௌதிக செயல்களை நிறுத்தி அவற்றை பகவானின் உன்னத அன்பு தொண்டில் திருப்பிவிட விரும்பினார். இனி பௌதிக செயல்கள் தேவைப்படவில்லை. உண்மையில் மனதின் செயல்கள் நித்திய ஆத்மாவின் பிரதிபலிப்புகள் என்பதால் அவற்றை நிறுத்த முடியாது. ஆனால் பௌதிகமான அச்செயல்களை பகவானின் பக்தி தொண்டாக மாற்றிவிட முடியும். மனதை பிறவி சக்கரத்தின் களங்கங்களிலிருந்து தூய்மைப்படுத்தும் போது அது மனதை பௌதிக தன்மையிலிருந்து மாற்றி பிறவி சூழலிலிருந்து விடுவித்து தூய ஆன்மீக வாழ்வில் நிறைபெற செய்கிறது. அனைத்தும் தற்காலிகமான ஜட உடலின் சேர்க்கையால் தான் தோன்றியுள்ளன. இறக்கும் பொழுது உள்ள மன நிலைக்கேற்பவே இந்த ஜட உடல் உற்பத்தியாகிறது. ஆனால் மனம் பகவானின் உன்னத அன்பு தொண்டை பயில்வதன் மூலம் தூய்மையடைந்து பகவானின் திருவடி தொண்டில் இடையராது ஈடுபட்டிருக்குமானால் இறந்த பின் மற்றொரு ஜட உடலை மனம் உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விடும். அது பௌதிக களங்கங்களிலிருந்து விடுபட்டுவிடும். இவ்வாறு தூய்மை அடைந்த ஆத்மாவால் பகவானை அடைய முடியும். இவ்வாறாக பிரபுபாதர் பொருள் கிடைக்கிறது. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாகய சக்ஷுருன்மிலிதமத்யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே
श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. இந்த பதத்தோடைய இந்த அத்தியாயத்தோட தலைப்பு பாண்டவர்களின் போன பதத்தில் என்ன பார்த்தோம்? யுதிஷ்டிர மகாராஜன் உடனே அரசருக்குரிய ஆடைகள், கச்சை மற்றும் ஆபரணங்கள் ஆகிய அனைத்தையும் துறந்து எதிலும் சிரத்தை அற்றவராகவும் மற்றவராகவும் ஆனார். இந்த பதத்துல வந்து இன்னைக்கு பதத்துல வந்து போன பதத்துல வந்து அவர் என்னென்ன பண்ணார், பிசிக்கலா என்ன பண்ணார். அவர் வந்து ராஜ்யத்தை தொடர்ந்தார். அதுக்கு முன்ன வந்து பரீட்சித் மகாராஜா வந்து மன்னர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தர் மன்னர் ஆக்கினார். யாரு? இல்ல, வஜ்ரநாபா. யாரது? கரெக்ட். அது அனிருத்தனுடைய அனிருத்தன் யாரு? கிருஷ்ணருடைய பையன் யாரு? பிரத்யும்னன். பிரத்யும்னோட பையன் அனிருத்தன். அனிருத்தன் பையன் வஜ்ரநாபன். ஸோ வஜ்ரநாபன் வந்து நாட்டினுடைய மதுராவுடைய அந்த தேசத்துக்கு வந்து தலைவர், அதாவது மன்னர் ஆகிட்டு இவர் வந்து இப்போ வந்து போன மாதத்துல வந்து அவர் சொல்கிறார் ராஜ்யத்தை தொடர்ந்தாரு. அவருடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து இது மாதிரி அந்த சன்னியாசம் அந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த பதத்தில் வந்து அவர் என்ன பண்றாரு, இந்த உடலை வந்து விடுறது. ஸோ நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது காரணம், நம்ம இந்த உலகத்துல இருக்கோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனுடைய காரணம் இந்த உலகத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? காரணம் நினைக்கிறோமா? சந்தோஷமா இருக்குமா இல்லையா? காரணம் என்ன? துன்பப்படுறதுக்காகவே வந்து துன்பப்படுறதுக்காகவே வந்து கரெக்ட். காரணம் என்ன? ஆசைகள். என்ன ஆசை? புலன்களால் எல்லா விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும். புலன்களால் எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு ஓகே. சுதந்திரமா இருக்கணும். சுதந்திரமா இருக்கணும். நம்முடைய ஸ்வரூபம் என்ன? ஆனந்தம். ஆனந்தம். கரெக்ட். கிருஷ்ணனுக்கு சேவை செய்யறது கரெக்ட். நம்மளுடைய ஸ்வரூபம் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குழந்தை இருக்கு, அதுக்கு வந்து அம்மா சேவை செய்யறாங்க. ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்யறாங்க, அவங்க வந்து அவங்களுடைய பாஸ்க்கு வேலை செய்யறாங்க. அவங்க பாஸ் வந்து அவங்க ஃபேமிலிக்கு வேலை செய்வாங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அந்த பிரதமர், அவர் யாருக்கு வேலை செய்யறாரு? பிரஜாக்களுக்கு வேலை செய்யறாரு, மக்களுக்கு வேலை செய்யறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தோம்னா யாராவது சேவை செய்யாம வேலை செய்யாம இருக்கமா மற்றவங்களுக்கு? ஏன் அது அப்படி? காரணம் என்ன? மற்றவங்களுக்கு வேலை செய்யாம நாம இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். காரணம் நம்மளுடைய ஸ்வரூபம் அது மாதிரி. நம்மளுடைய ஸ்வரூபம் வந்து வேலை செய்யறது, வேலை வாங்க தெரியாது. ஏன்னா நான் வந்து ராஜா, நான் வந்து எல்லாரையும் கூட சரி பண்ணணும், நான் வந்து வேலை செய்ய மாட்டேன். அந்த மாதிரி யாராவது முடியும் இந்த உலகத்துல?
முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவோட ஸ்வரூபம், ஜீவாத்மாவோட ஸ்வரூபம் வந்து சேவை செய்யறது, மற்றவங்களுக்கு வந்து சேவை பண்றது தான் வந்து ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம். அதுதான் எந்த உலகத்திலும் நம்ம அனுபவிக்கிறோம். யார் ஒருத்தர் சேவை பண்ணாம மற்றவங்களுக்கு அவர் மட்டும் சேவை வாங்கிப்பார், அவர் யாரு? பரமாத்மா. அதாவது பரமாத்மா, உத்தமர், புருஷோத்தமர், ஈஸ்வரன். அவர் யாரு? டவுட், நிறைய பேருக்கு டவுட். யாரு? யாரு? கிருஷ்ணர், விஷ்ணு, நாராயண, நரசிம்மா, இவங்க தான் வந்து ஈஸ்வரன், பகவான். நம்ம எல்லாம் அவங்களுக்கு வந்து சேவை பண்ணணும். அதுதான் நம்முடைய ஸ்வரூபம். இந்த ஆன்மீக உலகத்துல நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு ஆசை, கிருஷ்ணர் எல்லாரும் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் அவர் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை. அடுத்த க்ஷணம், அடுத்த நிமிஷம், அடுத்த செகண்ட் கிருஷ்ணன் என்ன பண்றாரு? பாப்பா இதுதான் உங்க இடம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாரு. இங்க என்ன பண்றோம்? ஏன் நம்மளுடைய ஸ்வரூபத்தை வந்து நம்ம மறந்துட்டு நம்ம ஆசைப்படுறோம். அந்த ஸ்வரூபத்தை விட்டு ஆசைப்படும் போது கிருஷ்ணா வந்து உனக்கு என்ன ஆசையோ அதை பூர்த்தி பண்றேன். அதுதான் வந்து இது. சப்போஸ் வந்து குழந்தை இருக்கு, அது வந்து ஆசை. அப்பா என்ன பண்ணுவாங்க? வேணாம்னு சொல்லி பார்ப்பாங்க. கேட்கலையா என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பண்ண குழந்தை? போயிட்டு எதனா பண்ணி கீழே எதனா வந்து எதனா பண்ண போகும், எதனா கீழே விடுவோம், பயந்து ஓடி வருவான் பாருங்க. அதே மாதிரி தான் இந்த உலகம் வந்து அந்த பயத்தை உண்டாக்குறதுக்காக, அதை வந்து நம்மளை வந்து திருத்துறதுக்காக. எப்படி வந்து ஒரு வெளியில வந்து போயிட்டு இருக்கோம் பைக்ல, இல்லை வந்து கார்ல போயிட்டு இருக்கோம், ரெட் சிக்னல் இருக்கு, நான் வந்து எதுவும் கண்டுக்க மாட்டேன் அப்படி போயிட்டு இருந்தா என்ன பண்ணுவோம்? பின்னாலே வந்து ஒரு சைரன் வண்டி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எந்த வண்டி? டிராஃபிக் போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. எதுக்கு? வந்துட்டு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு இது சீட் எழுதி ஓகே பே பண்ணிட்டு நடந்து அப்படின்வாங்க. என் பனிஷ்மெண்ட். சப்போஸ் அதையும் மீறி எதுவும் பண்ணல அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு இது இருக்கு, நம்ம என்ன சொல்லுவோம்? சரிங்களா, ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஜெயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்து திரும்ப அது பனிஷ்மெண்ட். அது பனிஷ்மெண்டா? ஜெயிலுக்கு என்ன? நம்மள திருத்துறதுக்காக பண்ற வேலை. நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தியை வந்து கரெக்ட் பண்றது தான் அந்த என்ன சொல்றது சிறைச்சாலைன்றது வந்து எப்படின்னா நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மனசு, நம்மளுடைய எப்படி வந்து நம்ம திங்க் பண்றோம், சிந்திக்கிறோம், இதெல்லாம் கரெக்ட் பண்றதுக்காக தான் சிறைச்சாலை இருக்குது. அதே மாதிரி இங்க நம்மளுடைய ஸ்வரூபத்தை விட்டுட்டு சேவை பண்ற ஸ்வரூபத்தை விட்டுட்டு நம்ம வந்து நான் தனியா சுதந்திரமா நான் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா நினைக்கும் போது கிருஷ்ணா வந்து பகவத் என்ன சொல்றது இந்த பௌதிக தாமத்துக்கு அமைச்சிடுறாரு. இந்த பௌதிக உலகத்துக்கு அமைச்சிட்டு அதை வந்து ஒரு ரூல்ஸ் போட்டுருவாரு. நான் ஃப்ரீயா விட மாட்டேன். நான் இல்லைன்னா வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இறப்பு பிறப்புன்றதால இருக்குன்னு வச்சுக்கோங்க, 24 hours எட்டர்லாம் இங்கே இருக்கும். நம்ம சொருப்பத்தை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படின்னு ஒரு நாதத்தை வந்து உருவாக்கிடுறாரு. அதே மாதிரி சப்போஸ் நான் பவர்ஃபுல்லா இருக்கேன், நீங்க வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, நான் அடிச்சுட்டே இருக்கலாம், சண்டை போட்டுட்டு எனக்கு சர்வீஸ் பண்ணிட்டே சொல்ல முடியுமா? அது வந்து என்ன ஆகும்? அது வந்து ஒரு இது இல்லை, அது ஃபேர்னஸ்னா என்ன? ஃபேர்னஸ்னா சமமா இருக்கிறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ண ஒரு அது நேர்மையான ஒரு இது கிடையாது, நியாயம் கிடையாது. நியாயம் நீதின்னு சொல்லுவோம்ல, அது நியாயம் கிடையாது. ஒருத்தர் வந்து அடிச்சுட்டே இருப்பாங்க, ஒருத்தர் வந்து சர்வாதிகாரி மாதிரி இருப்பாங்க. அது வந்து யாருக்கும் பிடிக்குமா? ஸோ அதுதான் வந்து அது என்ன சொல்றதுன்னா என்ன சொல்றது தமிழ்ல, சட்டம், இயற்கையினுடைய சட்டம், இயற்கையினுடைய நீதி அதை வந்து உருவாக்கிட்டார். அது என்ன பண்ணும்?
நம்ம என்ன ஒரு செயல் பண்ணாலும் அதுக்கு வந்து பிரதிபலன் இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து மாமிசம் சாப்பிட்றது வந்து ஜாஸ்தி, எனக்கு ரொம்ப விருப்பம், நான் மாமிசம் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, கிருஷ்ணா பாப்பா வந்து ரொம்ப மாமிசம் சாப்பிடுமா, எது கஷ்டப்படுறது, இந்த உடல் வந்து அது தகுந்து தெரியாது. உனக்கு வந்து புலியாவோ இல்லை வந்து ஒரு பூனியாவோ கொடுத்துட்றேன், நீ போய் சாப்பிட்டு இது பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படின்னு. சப்போஸ் வந்து ஒரு என்ன சொல்றது என்னது ஒரு தகாத உணவுகளெல்லாம் சாப்பிட்டு இருப்போம். என்ன பண்ணுவாரு, ஒரு நாய் பன்றி போய் என்ஜாய் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுவாரு. அதே மாதிரி சப்போஸ் யாருன்னா வந்து தப்பு பண்றோம்னா, இப்போ வந்து மாமிசம் சாப்பிட்றது வந்து என்ன பண்ணுவோம், அதை கட் பண்றாங்க, கட் பண்ணிட்டு பண்ணும்போது அடுத்த ஜென்மத்துல அந்த ஆத்மா அந்த அது என்ன சொல்றது ஆடோ இல்ல கோழியோ என்ன பண்ணணும்னா அடுத்த ஜென்மத்துல யாரெல்லாம் வெட்டினாங்களோ இல்ல சாப்பிட்டாங்களோ வித்துட்டாங்க அந்த சேல் பண்ணுவோம் இல்லைங்களா, அவங்க எல்லாம் அடுத்தது வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நம்ம நினைக்கலாம் இது வந்து கற்பனை. அந்த ஒரு படத்துல வருமே, ஏதோ ஒரு படம், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கருட புராணத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஓகே, கற்பனை ஸ்டோரி நல்லா இருக்கு, நல்லா வந்து படம் வந்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, அதுக்காக நம்ம பண்றாங்க. அதெல்லாம் உண்மை. கருட புராணத்துல இருக்கு, பாகவத் புராணத்துல இருக்கு. பாகவத் புராணத்துல வந்து 5வது காண்டம் 26வது அத்தியாயத்துல எல்லாமே கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ண என்னெல்லாம் தப்பு பண்ண அது வந்து இது பண்ணணும். கருட புராணத்துல வந்து டீட்டெயிலா கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அதனுடைய ஸ்ரீமத் பாகவதனுடைய நோக்கம் வந்து எப்படி ஆத்மா வந்து பகவான் அடையணும், அதுக்காக கொஞ்சம் கொடுத்துருக்கு, டீட்டெயில் கொடுத்துருக்கு. அதான் வந்து ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆத்மா இறந்து அந்த அந்த நம்ம வந்து இறந்து பிறகு அந்த இறப்புன்னா என்ன, இறப்புன்னா என்ன, உடலை விடுவது. பிறப்புன்னா உடலை பெறுவது. யார் பெறுவது, யார் விடுவது, ஆத்மா. அதுதான் வந்து பகவத்கீதையுடைய முதல் என்ன சொல்றது கிருஷ்ணனுடைய உபதேசம். நம்ம ஆத்மா உடல் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகம் அப்படின்னா என்ன, ஆன்மீகம் அப்படின்னா ஆன்மா பரமாத்மா, ஆத்மா பரமாத்மா பகவானுக்கும் அது அந்த ஆத்மாக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள உறவு, அதனுடைய என்ன சொல்றது எப்படி வந்து செயல்படணும், ஆத்மா மாதிரி எப்படி செயல்படணும், அதை பத்தி சொல்றதுதான் ஆன்மீகம். வந்து அறிவியல் அப்படின்னு என்ன பண்றது, கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். கெமிஸ்ட்ரினா என்ன, கெமிக்கல் பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் வந்து கெமிஸ்ட்ரி. அதே மாதிரி ஆத்மான்றது ஆன்மீகன்றது வந்து ஆத்மாவை பத்தி டிஸ்கஸ் பண்றதுதான் ஆன்மீகம். புரியுதுங்களா? ஆத்மானா என்ன, அதோடைய நிலை என்ன, அதோடைய குணாதிசயங்கள் என்ன, அது ஏன் இப்போ வந்து கஷ்டப்பட்டு இருக்கு, அது என்ன பண்ணணும், அதோடைய ஸ்வரூபம் என்ன, பரமாத்மா யாரு, பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் என்ன, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் என்ன வந்து சம்பந்தம், அவங்க எப்படி வந்து இருந்தாங்க, எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்றது ஆன்மீகம். நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கோயிலுக்கு போகணும், அப்புறம் வந்து அங்கே வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க, வந்து குங்குமம் கொடுப்பாங்க, இல்லை வந்து விபூதி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து வந்துட்டோம்னா ஒரு நல்லா இருக்கும், எனக்கு சந்தோஷமா இருக்கும், எங்கன்னா வந்து எந்த நோயும் இருக்காது, அப்புறம் வந்து நல்ல சம்பாதிக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கும், இதுதான் கோயில் போகும். இது ஆன்மீகம். தவறு. சோ இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இந்த 4 சட்டதிட்டங்கள் அந்த நீதி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த இயற்கையினுடைய சட்டங்கள் கொடுத்திருக்காரு. அது காரணம் என்னன்னா, யாரும் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது, அதை வந்து அடக்கக்கூடாது. எல்லாருமே சுதந்திரம் இருக்கணும். ஒரு ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மா வந்து கண்ட்ரோல் பண்ணாது வந்து அது வந்து நியாயமா? ஒரு வீட்டுல வந்து ஒரு 10 குழந்தை இருக்கு. அந்த 10 குழந்தை ஒரு எல்லா குழந்தையும் வந்து சொல்லுது, மற்ற 9 பேரு நான் சொல்றது கேட்கும். என்னது 10 குழந்தை, எல்லா குழந்தையும் வந்து மற்ற 9 பேர் நான் சொல்றது கேட்கும். நான் தான் வந்து எனக்கு எல்லாம் சர்வீஸ் பண்ணணும் அப்படி சொன்ன அப்பா என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, அப்பா போங்கடா ஒரு ஊருக்கு போயிட்டு சண்டை போட்டு யார் வந்து நீங்களே டிசைட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க.
அடிச்சுக்கணும், நீங்களும் அடிச்சுக்கணும். அதே மாதிரி நேற்று உலகத்தில் வந்து அடிச்சு கொடுக்குறாரு. என்ன பண்ணுவோம்? எல்லாம் 10 பேரும் அப்பா சொல்றதை கேட்கும். அப்பதான் நல்லா இருக்கும். அப்பாவுக்கும் நல்லது, பசங்களுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு எல்லாரும் வந்து மற்றவங்க சொல்ற நான் சொல்றது மற்றவங்க கேட்கணும்னா எப்படி இருக்கு? விட்டா வந்து நீ கூட வந்து அப்பா கிட்ட சொல்லுவாங்க, நீ சொல்ற நான் சொல்றதான் நீ கேட்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அந்த பகவான் வந்து என்ன பண்றாருன்னா எல்லாத்துக்கும் வந்து நீதி நேர்மையா பாரபட்சம் இல்லாம இது பண்றதுக்காக ஓகே நீ வந்து இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து நல்ல சந்தோஷமா இருக்கு, ட்ரை பண்ணு. சந்தோஷமா இருக்க முடியாது, ட்ரை பண்ணு. அது எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் துக்கமா இருக்கிறோம் எங்க இருந்து வருது? யாரெல்லாம் யோசிக்கலாம். சந்தோஷம் துக்கம் எங்க இருந்து வருது? மனசுல இருந்து வருது. நம்ம மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த எமோஷன் சொல்லுவோம்ல, அதுதான் காரணமே. ஒரு சிலருக்கு வந்து மாமிசம் சாப்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொருத்தர் வந்து பக்கத்து வீட்டில் இருப்பாங்க, இல்லை அந்த வீட்லயே இருப்பாங்க, மாமிசம் சாப்பிட்றது வந்து அருவருப்பா இருக்கும். காரணம் மனசு. ஸோ மனசை வந்து எப்படி வந்து எல்லாருமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு மனசு இருக்கு. காரணம் எல்லாருமே தனித்தனி ஆத்மா. அதுதான் ஒவ்வொருத்தரும் தனித்தனி விருப்பங்கள் இருக்கு, ஆசைகள், விருப்பங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே வெவ்வேறு இருக்கு. அதுதான் வந்து அவங்களுடைய ஆசைகளுக்கு ஏற்ற அடுத்த என்ன சொல்றது ஜென்மத்துல வந்து நமக்கு வேறு வேறு உடல், வாக்கு, புத்தி, மனசு அந்த அடையாளப்படுத்திக்கிறது எல்லாமே வேற வேற இருக்கு. எப்படி வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா கிருஷ்ண பகவத்கீதை சொல்றாரு, இந்த இந்த இறக்கும் தருவாயில் வந்து நம்ம எதை நினைக்கிறோமோ அதை தான் வந்து அடுத்த ஜென்மத்துல நம்ம வந்து அடையணும். அது வந்து இறப்புன்றது வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குவோம், ட்ரெஸ் வாங்கிட்டு நிறைய நாள் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் வந்து அது வந்து கிழிஞ்சு போகுது. என்ன பண்ணுவோம்? அது உபயோகம் கிடையாது. அந்த ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு, உபயோகம் கிடையாது. என்ன பண்ணுவோம்? போகி பண்டிகை வருது, என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அப்புறம் வந்து பொங்கல் வருது, என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அதேதான் ஒவ்வொரு இந்த உடலை விட்டுட்டு நம்ம போகி இந்த ஒரு ஜென்மம் வந்து பார்த்தீங்கன்னா போகி ஏற்கும்போது அடுத்த வந்து பொங்கல் வருது, இன்னொரு உடல் எடுக்கிறோம். வெரி சிம்பிள். புரியுதுங்களா? நம்ம யாரு? ஆத்மா. அது மட்டும் வந்து எப்பவுமே வந்து பகவத்கீதை படிக்கணுமா பாகவதம் படிக்கணுமா ஒன்னே ஒன்று மனசு என்னது? நான் ஆத்மா. அந்த மனோபாவத்தை வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாம் நல்லா புரியும். இல்லைன்னா நான் என்ன பண்ணுவோம்னா இந்த இப்ப வந்து பகவத்கீதை வச்சு எல்லாருமே பகவத்கீதை பத்தி தெரியும் இந்த உலகத்துல, நிறைய பேருக்கு தெரியும். ஆனா எப்படி யூஸ் பண்றாங்க பகவத்கீதைய? அது ஓகே. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து எப்படி வந்து மனசை கண்ட்ரோல் பண்றது, எப்படி வந்து சந்தோஷமா இருக்குது பகவத்கீதை வச்சுட்டு அவங்க வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இந்த சொல்றதுலாம் இதுக்காக பௌதிகத்துல எப்படி சந்தோஷமா இருக்கலாம், பௌதிகத்துல எப்படி வந்து மனசை கண்ட்ரோல் பண்ணலாம், பௌதிகத்துல வந்து எப்படி வந்து பார்க்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஆனா வந்து பகவத்கீதை எதுக்காக சொல்லப்பட்டது? நம்ம ஆத்மா, நம்மளுடைய ஆத்மான்றது வந்து நிலையில இருந்து நாம் எப்படி செயல்படணும், நம்மளுடைய கடைசி என்ன சொல்றது செயல் என்னவா இருக்கும், நம்மளுடைய பூர்ணமான செயல் என்னவா இருக்கும். என்ன பூர்ணமான செயல்? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம். என்னது மாம்? மாம் தான் என்ன? எனக்கு. ஏகம்னா மட்டும், எனக்கு மட்டும். எல்லாருக்குமே சரணடைன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. எல்லாருக்கும் போய் சரணடைங்க அப்படி சொல்ல கிருஷ்ணா சொல்றாரு, எனக்கு மட்டும் சரணடைங்க. மாம் ஏகம் சரணம் அகம் மாம் சர்வ பாபேப்யோ. எந்த எல்லா விதமான பாவம் எத்தனையோ கோடி கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம், அந்த ஜென்மத்தில் இருக்கிற பண்ண பாவத்தை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துடுறேன். அதுக்கப்புறம் வந்து டவுட் இருக்கும் நம்மளுக்கு, கிருஷ்ணர் வந்து உண்மையா பண்ணுவாரான்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றாரு? அதுக்காக மாசுச்ச
கவலைப்படாத, ஒரி பண்ணாத, டவுட் படாத அப்படி சொல்றாரு கிருஷ்ணன். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கிருஷ்ணரை விட பெரிய ஆள் இல்லை. ஸோ என்ன பண்ணுவோம்? ஓகே அவர் சொல்லியிருக்காரு, ஓகே பார்ப்போம் அப்படின்னு. அதுதான் வந்து சரண்டர், அந்த 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 ஒரு சரணாகதி வந்து நமக்கு வந்து பூர்ணத்துவமா இல்லை. காரணம் நம்பிக்கை ஜாஸ்தி. நம்பிக்கை இருக்கு, அதுதான் வந்து வந்திருக்கும். பட் அந்த நம்பிக்கை வந்து ஒரு அசைக்க முடியாம நம்பிக்கை இல்லை. அது காரணம் மனசு தூய்மையா இல்லை. மனசு தூய்மைப்படுத்தணும். என்ன பண்ணுவோம்னா, பிரபுபா சொல்ற எக்ஸாம்பிள் தான். இந்த யானை வந்து குடிக்கிறதுக்கு பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா? யானை குடிக்கிறது. யானை என்ன பண்ணும்? ஒரு நீரோடை இருக்கும், ஆற்றுலையோ இல்ல வந்து ஒரு குளத்துலையோ போயிட்டு குடிக்கும். நல்லா குடிக்கும், நல்லா வந்து நல்லா இது பண்ணிட்டு எல்லாம் தண்ணியெல்லாம் அடிச்சு நல்லா குடிச்சிடும். ரொம்ப நல்லா குடிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கரைக்கு வரும். கரைக்கு வந்து அதை என்ன பண்ணுவோம்? மண் வாரி கொடுக்கும். அப்போ குடிச்சது என்ன புரியலுமே இல்லையே. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லா ஜபம் பண்ணுவோம், அதெல்லாம் இது பண்ணுவோம். ஆனா வெளியே போனோம்னா மாயா ரெடியா இருக்கு. நம்ம வந்து அதிகாரி, ஓ இன்னைக்கு வந்து ஏதோ படம் ரிலீஸ் ஆயிருக்கா, ஓ அந்த ஜுவல்லரியா இந்த இதுவா அப்படி டக்கு டக்கு நம்ம மனசை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்துக்கும். நம்ம வந்து எதுக்காக என்ன பண்ணுது? என்ன பண்ணுது மாயா? நான் இந்த உடல் அப்படின்ற வந்து அதை வந்து நமக்கு வந்து இது பண்ணுது, உந்துது. நம்மளுடைய மனசுக்கு வந்து அதை வந்து இம்போஸ் பண்ணுது. நம்ம என்ன பண்றோம்? அதுக்கேற்ற மாதிரி, ஆமா நமக்கு இந்த உடல் தான், அந்த இந்த படம் வந்து ரஜினிகாந்தோட படம் வந்துருக்கு இல்லை அது மாதிரி என்ன போட்டு இது பண்ணிட்டு உடனே எப்போ போகலாம் டிவியில் இன்னைக்கு என்ன போடுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று மனசு போடும். காரணம் அடையாளம். நான் அடையாளப்படுத்திக்கிறேன், மாயாவுடைய அடையாளம். அதுதான் பாகவதம் பகவத்கீதை சொல்றது வந்து, நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. அந்த நிலைக்கு வரணும். அதுதான் வந்து நம்ம வந்து வரும்போது, அந்த உலகத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வந்து நம்ம இந்த உடல் வந்து நம்ம அந்த ஆத்மாவை கவர் பண்றதுக்கு என்ன பௌதிகம் சொல்றோம்ல. பௌதிக உடல்னா எத்தனை இருக்கு? மனசு, புத்தி, அகங்காரம், அப்புறம் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் நம்ம பார்க்க முடியும், 3 தான் பார்க்க முடியும். ஆக்சுவலா காற்றையும் பார்க்க முடியாது, உருவத்தையும் அந்த இடத்தையும் பார்க்க முடியாது. அது வந்து ஒரு சூக்ஷ்மமா இருக்கு. அதே மாதிரி மனசை பார்க்க முடியாது, புத்தியை பார்க்க முடியாது, அகங்காரத்தையும் பார்க்க முடியாது. ஆனா நம்ம வந்து உணரலாம், அவனுக்கு ரொம்ப அகங்காரம் ஜாஸ்தின்னு சொல்லுவோம். கரெக்டா? எப்படி எதை வச்சு சொல்றோம்? அவன் சொல்றதுல இருந்து அவனோட இது வச்சு ஈகோ, அவனுக்கு ஜாஸ்தி ஈகோன்னு சொல்லுவோம். காரணம் அவன் அடையாளப்படுத்திக்கிட்டு அவன் அந்த மாதிரி சொல்றான். பாரு நான் அவன் என்ன பண்றான் பாரு அப்படின்னா, அவன் பாரு எவ்வளவு ஈகோ இருக்கு அப்படின்னு. என்ன காரணம்? அவன் வந்து அடையாளப்படுத்திக்கிறான், நான் இந்த உடல்ல எனக்கு இவ்வளவு பவர் இருக்கு, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஆளை வச்சு நான் அடிச்சுக்குவேன் அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து அவன் வந்து அந்த பவரை காட்டுறான். பவர்னா என்ன? அடையாளம், தவறான அடையாளம். அந்த அடையாளத்தினால என்ன ஆகுது? தவறான அடையாளத்தினால என்ன ஆகுது? அடுத்து என்ன? புத்தி. புத்தி வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை செய்யும். அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி காட்டுது மனசு. வந்து நம்ம சிந்தனைகள் எல்லாம் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுடைய உடல் வந்து வேலை செய்யும், புலன்கள் எல்லாம் வேலை செய்யும். சப்போஸ் ஒருத்தர் மனசு, நம்ம வந்து இப்போ பாகவதம் கிளாஸ் கேட்டோம், கிருஷ்ண பிரசாதம் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வெளில போகிறோம். வெளில போடணுன்னு அடையாள அனுபவம் வருது. என்ன பண்ணுவோம்? ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கலாமா, 1/2 கிலோ வாங்கிக்கலாமா அப்படின்னு தோணும். இன்னொரு மனசு தோணும், நம்ம வந்து கிருஷ்ண பிரசாதம் தான் சாப்பிடணும், இதெல்லாம் வந்து போகலாம், இதெல்லாம் பண்ணணும், நாமளே சமைச்சு நம்மளே எல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும். இந்த மனசு சொல்லணும், அது யாருன்னா பார்க்க போகிறோம் இஸ்லாம் வந்து அப்படின்னு. இன்னொரு மனசு சொல்லும் இம்மிடியா, இல்லை ரோபா சொல்லியிருக்காரு இதுதான் பண்ணணும். இன்னொரு மனசு சொல்லும், இந்த மாதிரி சண்டை போட்டுருக்கோம் உள்ளுக்குள்ள. அது வந்து யார் வின் பண்றாங்க? அதுதான் ஆத்மாவுடைய டிசிஷன்.
ஆத்மா வந்து முடிவு பண்ணணும். என்ன சொல்றது, உண்மையான அடையாளத்தோட போறதா, பிரபுபா சொல்ற மாதிரி, பாகவதம் சொல்ற மாதிரி, பகவத்கீதை சொல்ற மாதிரி அந்த மாதிரி போறதா, இல்ல நம்ம மனசு, அந்த கெட்டு போன மனசு அதை சொல்ற மாதிரி நம்ம நடக்கிறதா, அதை வந்து ஆத்மா டிசைட் பண்ணணும். அது எப்படி வரும்? அது எப்படி வரும்? நம்ம மனசு, புத்தி, அகங்காரம் இதெல்லாம் வந்து எப்படி வந்து சுத்தப்படுத்துறது? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. இது வந்து என்ன பண்றோம்? ஜபம் பண்றோம். என்ன இது இந்த ஜபம்ன்றது என்ன? மனசு, அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபம் பண்றோம், மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறோம். அது என்ன ஆக்சுவலா என்ன? கிருஷ்ணருடைய நாமம், கிருஷ்ணருடைய அவதாரம். கரெக்ட். என்ன பண்றோம்? நம்ம ஜபம் பண்றதுனால சுத்தப்படுத்துறோம். எப்படி? கோகோலா அப்படி மாதிரி ஸ்கேன் பண்ணிருக்காங்க. அதுவும் வந்து மந்திரம், அதுவும் வந்து ஒரு பேர் தானே, அதுவும் ஒரு பேர் தான். இது வந்து பகவானுக்கும் பகவானுடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. கோகோலா ஜபம் அந்த இது அந்த பேரை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம பௌத்திகத்துக்கு போயிடுவோம். அதே கிருஷ்ணருடைய இது பண்ணோம்னா அது வந்து கிருஷ்ணருடைய குணாதிசயங்கள், கிருஷ்ணனுடைய என்ன சொல்றது, அதோட சக்தி எல்லாமே நமக்கு அடையும். அது எப்படி? ஏன்னா அவரோட சங்கம், ஆன்மீகம், பரமாத்மாவோட சங்கம் கிடைக்குது, அசோசியேஷன். இது வந்து இது மாதிரி பண்ண கோகோலா அது வந்து பௌதிக சங்கம். பௌதிகத்துல போய் எந்த ஒரு இதுவும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. கிருஷ்ணருக்கும் கிருஷ்ணருடைய நாமத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. இப்போ வந்து நம்ம ஹரே கிருஷ்ணா சொன்னா கிருஷ்ணர் எங்க இருக்காரு நான் பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஏன் முடியாது? சப்தத்தை பார்க்க முடியுமா? சப்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. உணர முடியுமா? உணர முடியும். இப்போ வந்து ஒருத்தர் தூக்கிட்டு இருக்காரு, சும்மா வந்து எதனா பண்ணணும்னா அப்படின்னா பண்ண முடியுமா? ஏதாவது அவர் வந்து எழுதுப்பாரு, அதோட அவர் பேர் சொல்லி எழுதுங்க அப்படின்னா என்ன பண்ணுவாரு? அப்படியே வந்து ஒரு அந்த காதை வந்து அசிங்கம், யாரை கூப்பிடுறாங்க. அதே மாதிரியா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம உச்சரிச்சுட்டு அந்த உச்சரிக்கிற சப்தத்தை என்ன பண்ணணும்? நல்ல காது குளிர கேட்கணும், நல்லா உன்னிப்பா கேட்கணும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. எவ்வளவு நேரம் சொல்லணும்? 2 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டா அப்பா முடிஞ்சிருச்சு. கீர்த்தனையா சதானா எப்பொழுதும் இல்ல 2 மணி நேரம் முடிச்சுட்டு 22 மணி நேரம் வேற பௌதிகம் அதை பத்தியோ இல்ல வேற எதுவும் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவோம்? மண் எடுத்து தலை போட்டு பௌதிக வேலை செய்யும் போதும் அதே பௌதிக அதான் வந்து கிருஷ்ணா வந்து என்ன பண்ணாரு, அர்ஜுனா வந்து என்ன பண்ணாரு? நான் சண்டை போட மாட்டேன் அப்படி சொன்னாரு. சண்டை போட்டது என்ன? ராஜ்யத்துக்காக சண்டை போட்டுதான் கிருஷ்ணா சொல்றாரு. அது பௌதிகமா இல்ல ஆன்மீகமா? பௌதிகம். ஆனா கிருஷ்ணா சொல்றதுனால ஆன்மீகம். சோ வந்து சண்டை போடும் போது ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு, கிருஷ்ணா நான் வந்து உன் பேர் சொல்லிக்கிறேன், நீயும் சண்டை போட்டுக்கோ அப்படி சொல்ல முடியுமா? அது என்ன சொன்னாரா? கிருஷ்ணா நீயே சண்டை போட்டுக்கோ, நான் உன் பேர் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு கிருஷ்ணா? ஆக்சுவலா வந்து அது என்ன சொன்னாரு? நான் வந்து வேணா வந்து ராஜ்யத்தெல்லாம் கொடுத்துட்டு நான் போய் சன்னியாசம் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. கிருஷ்ணா என்ன சொன்னாரு? சன்னியாசம் தான் வேணா, இப்ப வேலை செய்ய ஃபர்ஸ்ட், இப்போ வேலை செய்ய. மாம் அனுஸ்மர யுத்தச்ச, என்ன நினைச்சுக்கிட்டு சண்டை போடு.